வணக்கம் நண்பா. நேரத்தின் பெருமதியை அறிந்தவர்கள் இவ்வுலகில் மிக மிக குறைவு. ஆனால் அவர்களில் யாருமே இங்கு ஏழையாக வாழ்ந்ததில்லை. இங்குள்ள பெரும்பாலான மனிதர்கள் இன்று தனது கையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் எந்த அளவுக்கு பெருமதியானது, அது தனது வாழ்க்கையை எவ்வாறெல்லாம் மாற்றக்கூடியது என்பதை உணர்வதில்லை. அவற்றை தனது வாழ்க்கையை மேம்படுத்த எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை அவர்கள் அறிவதில்லை. அதனால் அவர்கள் கணக்கு வழக்கில்லாமல் நேரத்தை வீணடிக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு எந்த கவலையோ குற்ற உணர்ச்சியோ இருப்பதில்லை. நண்பா, நீ உனது நேரத்தை உனது வெற்றிக்காக பயன்படுத்தவில்லை எனில் நிச்சயம் யாரோ ஒருவன் தனது வெற்றிக்காக உனது நேரத்தை பயன்படுத்திக் கொள்வான். உனது நேரத்தை வைத்து அவன் பணம் சம்பாதிப்பான், உன்னை பயன்படுத்தி முன்னேறுவான், வெற்றி அடைவான். இதுதான் இவ்வுலகின் யதார்த்தமாகும். இருந்தாலும் இவ்யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள பலருக்கு விருப்பமில்லை. அவர்கள் தங்களது வாழ்க்கையை கஷ்டமில்லாமல் வாழ வேண்டும் என எண்ணுகிறார்கள். எப்போதும் பொழுதுபோக்கில் மூழ்கி மகிழ்ச்சியில் திளைத்து இவ்வுலகை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ நினைக்கிறார்கள். தன் வாழ்வில் இருக்கும் பொறுப்புகளை ஏற்க மறுக்கிறார்கள். கடினமாக உழைக்க மறுக்கிறார்கள். அந்த பொறுப்பற்ற சோம்பேறித்தனமே அவர்களை வெற்றியிலிருந்து முடக்கி போடுகிறது. அவர்களது நேரத்தை யாரோ ஒரு மனிதனது வெற்றிக்காக வாரி இறைக்கிறது. ஆனால் இங்கு அம்மனிதர்கள் உணராத ஓர் உண்மையும் உண்டு. அவர்களது வாழ்வில் இருக்கும் மொத்த நேரமும் இவ்வுலகுக்கு தேவையில்லை. இவ்வுலகமும் இங்குள்ள முதலாளிகளும் அவர்களிடமிருந்து பறித்துக் கொள்வது வாழ்வில் அவர்கள் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக பலத்தோடு இருக்கும் நேரத்தை தான். அந்நேரமே அம்முதலாளிகளுக்கு பெருமதியானது. அதை வைத்தே அவர்கள் பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கின்றார்கள். நண்பா, நீ உனது இளமை காலத்திலேயே சுறுசுறுப்பாக இருப்பாய், ஆர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாய். அவ்விளமையிலேயே ஒரு பெருமளவிலான சக்தி உனது உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கும். அச்சக்தியை உனது வளர்ச்சிக்கு பயன்படுத்த விடாமல் தடுப்பதே இவ்வுலகில் இருக்கும் பெரும் நிறுவனங்களினதும் சினிமா, விளையாட்டு, இணையதள பிரபலங்களதும் முதல் வேலை. அதனால் அவர்கள் உன் முன்னால் தினம் தினம் பல பொழுதுபோக்குகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள். நீயும் அந்த வலைக்குள் விழுந்து உனது இளமை காலம் முழுவதையும் தேவையில்லாத இடத்தில் வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். இதை நீ மாற்ற விரும்பினால் உனது வாழ்க்கையை உனது கைகளுக்குள் எடுத்துக்கொள். உனது நேரத்தை உனது கட்டுப்பாட்டில் வை. தேவையில்லாத பொழுதுபோக்குகளிலும் எதற்கும் உதவாத குப்பைகளிலும் உனது நேரத்தை வீணடிக்காமல் உனது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த உனது இலக்குகளை அடைய எதை செய்ய வேண்டுமோ அதை செய். என் முயற்சியில் நான் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்ற தோல்வி பயத்தில் உனது காரியங்களை பிற்போடாமல் விளைவு எதுவாக இருந்தாலும் என்னால் முடிந்த முயற்சியை கொடுத்து நான் இதில் போராடப் போகிறேன் என்ற மன உறுதியுடன் உனது வேலைகளை தொடங்கு. நிச்சயம் உனது நேரம் உனது கைகளுக்குள் வரும். வெற்றி உன்னை தேடி வரும்.